இத்தனை காலமாக முதல்வர் ஜெயலலிதாவை போயஸ் கார்டனில் யாரும் நெருங்க முடியாமல் இரும்பு திரையை போட்டிருந்தார் அவரது தோழி சசிகலா. இதனால் அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் டெல்லியிலிருந்து பிஜேபி தலைவர்கள் யாரும் ஜெயலலிதாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ராஜதந்திரமாக கையாள வேண்டிய பல விவகாரங்களை முதல்வர் என்கிற முறையில் ஜெயலலிதாவிடம் மட்டுமே பேச வேண்டும் என்று மத்திய அரசு எதிர்பார்த்தது. ஆனால் ஜெயலலிதாவுடன் நிழலாக சசிகலா இருந்து வந்தது மத்திய அரசுக்கு எரிச்சலை கொடுத்தது. மத்திய உளவுத்துறையின் தமிழக தலைவராக வர்மா IPS சில மாதங்களுக்கு முன்பு பதவியேற்றார். டெல்லியில் பிரபல அரசியல் தலைவர்களுடன் சகஜமாக பேசும் அவரால் முதல்வர் ஜெயலலிதாவுடன் தொடர்பு கொள்ள முடியவே இல்லை. அப்பாயின்மெண்ட் என்றாலே பல்வேறு செக் போர்டுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அதை அவர் விரும்பவில்லை. போயஸ் கார்டனில் சசிகலா கஸ்டடியில் இருக்கிறார், அரசு நிர்வாகத்தில் மறைமுகமாக அவரும் அவரது குடும்பத்தினரும் தலையிடுகிறார்கள் என்று மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்டை மத்திய அரசுக்கு அனுப்பியது. இந்த நிலையில்தான் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அப்பலோவில் அட்மிட் செய்யப்பட்டார். ஜெயலலிதாவை பார்க்க தமிழக பொறுப்பு கவர்னர் வித்யாசாகர் ராவ் நேரில் போன போது ஜெயலலிதாவை நேரில் சந்திக்க விடவில்லை. இதுதான் சசிகலா தரப்பினர் செய்த மிகப்பெரிய தவறு. கவர்னரின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டார் சசிகலா. அதன் பிறகுதான் மத்திய அரசு தலையிட ஆரம்பித்தது. ஜெயலலிதாவின் உடல்நிலை பற்றியும் சசிகலாவின் கஸ்டடியில் ஜெயலலிதா இருப்பது பற்றியும் சில சந்தேகங்களை திடீரென சசிகலா புஷ்பா மீடியாக்களிடம் கிளப்பினார் அல்லவா? இதன் பின்னணி டெல்லி மேலிட அரசியல் பிரமுகர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதேபோல் சசிகலாவின் உக்கிர பார்வையில் சிக்கி பதவி இழந்தவர்கள், கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் யார் யார் என்று பெரிய பட்டியலை மத்திய உளவுத்துறையினர் ரெடி செய்துவிட்டனர். அவர்களை வைத்தும் அதிமுகவில் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றனர். ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தரப்பினர் அப்பலோவுக்குள் போக முயன்ற போது தடுத்து விரட்டப்பட்டார். அவரையும் சசிகலாவின் எதிர் தரப்பினர் நேரில் சந்தித்து வருகிறார்கள். விரைவில் அவரிடம் இருந்து சசிகலாவுக்கு எதிரான கருத்து வெளியாகலாம். டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் டாக்டர்கள் இருவர் வந்ததுதான் வெளி உலகத்துக்கு தெரியும். ஆனால் டெல்லியில் இருந்து கில்லாடிகளான உளவுத்துறை அதிகாரிகள் 6 பேர்கள் அப்பலோவுக்கு வந்துள்ளனர். இவர்களையும் சேர்த்து மொத்தம் 27 பேர் சென்னையில் பல்வேறு ரகசிய அசைன்மெண்ட்டுகளை செய்து வருகின்றனர். பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்துவதுதான் அவர்களின் அசைன்மெண்ட். தமிழக கவர்னர் தான் இவர்களுக்கெல்லாம் தற்போதைக்கு பாஸ். அவரை வைத்துத்தான் அரசியல் சதுரங்கத்தை நகர்த்த ஆரம்பித்துள்ளனர் டெல்லி பிஜேபி தலைவர்கள். அப்பலோவில் மாற்றங்கள். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து தனது பிரதிநிதிகளாக 2 பிரபல டாக்டர்களை பிரதமர் மோடி சென்னை அப்பலோவுக்கு அனுப்பினார். அவர்கள் வந்ததும் இங்கே நிலைமை மாற ஆரம்பித்தது. ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்பான விவரங்களை அவர் கையில் எடுத்துக்கொண்டார். அனைத்து வகை டெஸ்ட் ரிப்போர்ட்களையும் எய்ம்ஸ் டாக்டர்கள் பார்த்து உடனுக்குடன் பிரதமர் அலுவலகத்துக்கு தகவல் கொடுக்க ஆரம்பித்தனர். எய்ம்ஸ் டாக்டர்கள் வரும் வரை சசிகலாவின் அண்ணன் மருமகன் டாக்டர் சிவகுமார் முழு கண்காணிப்பில்தான் ஜெயலலிதா இருந்து வந்தார். எய்ம்ஸ் டாக்டர்கள் ஆலோசனை சொல்ல ஆரம்பித்ததும் ஓரங்கட்டப்பட்டார் சிவகுமார். அவரின் வாய்ஸ் எடுபடவில்லை. இது அப்பலோ மருத்துவமனையை பொறுத்தவரையில் நடந்த மாற்றங்கள். ஆனால் பன்னீர்செல்வம் யாருடைய சாய்ஸ்? நிச்சயமாக கவர்னர் சாய்ஸ் தான். ஆனால் ஜெயலலிதாவின் அறிவுரைப்படி என்கிற சாமர்த்தியமான வார்த்தையை போட்டு அறிக்கை விட்டிருந்தார். ஆனால் சசிகலா தரப்பினரும் அவர்களின் உறவினரும் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவருமான திருநாவுக்கரசரை பிடித்து டெல்லியில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் இருவரிடமும் பேசி தங்களுக்கு அரசியல் அரவணைப்பு வழங்க கோரிக்கை விடுத்தனர். அதையடுத்துதான் ராகுல் அப்பலோவுக்கு கிளம்பி வந்தார். சசிகலா தரப்பினர் காங்கிரஸ் பக்கம் சாய காரணம் என்ன தெரியுமா? பிஜேபியின் அதிரடியில் இருந்து தப்பிக்கத்தான். டெல்லியில் இருந்தபடி தமிழக அரசியல் நிலவரங்களை உன்னிப்பாக கவனித்து வரும் பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கூறும்போது, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு சசிகலா போட்டு கொடுத்து ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்கப்பட்ட அமைச்சர்களில் பன்னீர்செல்வமும் ஒருவர். பல்வேறு ரெய்டுகளுக்கு பன்னீர்செல்வமும் அவரது குடும்பத்தினரும் ஆளானார்கள். இதனால் சசிகலாவின் மீது கடுங்கோபத்தில் பன்னீர்செல்வம் இருந்தார். அவர் இந்த மாதிரி மூடில் இருப்பது மத்திய உளவுத்துறை மூலம் டெல்லி பிஜேபி தலைவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆக ஜெயலலிதாவின் துறைகளை யார் கவனிக்கலாம் என்கிற பேச்சு வந்தபோது சசிகலா தரப்பினர் சிபாரிசு செய்தவர்களை புறக்கணித்துவிட்டு டெல்லி பிஜேபியின் சாய்ஸாக பன்னீர்செல்வத்தை கவர்னர் நியமிக்க முன்வந்தார். அதுதான் நடந்தேறியது. கொஞ்ச நாட்களுக்கு பன்னீர்செல்வம் பொறுமையாக இருப்பார். அதன் பிறகு அவரின் இன்னொரு பக்கத்தை சசிகலா தரப்பினர் சந்திப்பார்கள். அவர் வெறும் அம்புதான், அவரை இயக்குவது மத்திய அரசாக இருக்கும் என்றார். அவரிடம் இது எப்படி சாத்தியமாகும் என்றோம்.
மத்திய அரசு நினைத்தால் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையும் தன் வலையில் வீழ்த்தும். ஏற்கனவே பன்னீர்செல்வம், அவரது மகன்கள், உறவினர்கள் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த விஷயங்களை தனி ஃபைல் போட்டு ரெடியாக வைத்திருக்கிறார்கள். அதன் விவரங்களை அரசல் புரசலாக மத்திய அரசு பரப்பினாலே போதும். பிறகு பன்னீர்செல்வம் தலையாட்டி பொம்மையாகி விடுவார். சசிகலா தரப்பினரை பன்னீர்செல்வமே பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் அவர்தானே முதல்வரின் துறைகளை கவனிப்பவர். ஜெயலலிதாவின் உடல்நிலை, மருத்துவமனை சிகிச்சை, இதற்கெல்லாம் அவர்தான் பொறுப்பு. எந்த பிரச்சனை எழுந்தாலும் அவர்தான் அதை தீர்க்க வேண்டும். போயஸ் கார்டனில் சசிகலா கஸ்டடியில் ஜெயலலிதா என்கிற நிலைமை இனி எந்த காலத்திலும் வராது, வரவும் விடாது மத்திய அரசு. பொறுத்திருந்து பாருங்கள் என்கிறார். அடுத்து சசிகலா என்ன செய்வார்? சசிகலாவின் மூத்த நாத்தனார் வனரோஜா சில நாட்களுக்கு முன்பு தஞ்சையில் இறந்து போனார். அவரின் இறுதி சடங்கில் கூட சசிகலா போய் கலந்து கொள்ளவில்லை. ஜெயலலிதாவை விட்டு எங்கும் செல்லாமல் அருகிலேயே இருக்கிறார். சசிகலா இல்லாத நேரங்களில் இங்கு ஏதாவது அரசியல் செய்து விடுவார்களோ என்று மிரண்டு போயிருக்கிறார். மெல்ல மெல்ல சசிகலா பிடியிலிருந்து ஜெயலலிதா விலகி வருகிறார் என்றுதான் தமிழக அமைச்சர் ஒருவர் அவரது நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறார். நடப்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.